Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 2 from CMA final law paperல செகண்ட் கிளாஸ் கம்பெனி ஃபார்மேஷன் அண்ட் கன்வர்ஷன் சாப்டர் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் ஒரு கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இப்போது அதை கண்டினியூ பண்ணலாம். போன கிளாஸோட ஒரு குவிக் ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, கம்பெனிங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அல்லது அதற்கு முந்தைய ஆக்ட் படி உருவாக்கப்பட்ட நிறுவப்பட்ட ஏதோ ஒரு கம்பெனி தான் எனது கம்பெனின்னு சொல்லப்படுது. அதில் மொத்தம் 29 சாப்டர், 470 செக்ஷன்ஸ், 7 ஷெடியூல்ஸ் இருக்குது. 29 சாப்டர், 470 செக்ஷன்ஸ், 7 ஷெடியூல் இருக்குது. பில்லுக்கும் ஆக்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தோம். பில்லுங்கிறது பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட் மாதிரி மசோதா. அதுக்கப்புறமா வாங்கினதுக்கப்புறம் அது ஆக்ட் சட்டமாக மாறிடும். இவ்வளோ நாள் இந்த கம்பெனிஸ் ஆக்டை பார்த்துட்ருக்கவங்க யார் யார் அப்படின்னா, கம்பெனிஸ் நிர்வகிக்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார், நேஷனல் கம்பெனி லா ட்ரைபியூனல், நேஷனல் கம்பெனி லா அப்பெல்லட் ட்ரிபியூனல், இது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் லிக்விடேட்டர்ஸ், டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், பப்ளிக் ட்ரஸ்டி, சுப்ரீம் கோர்ட். இவங்க எல்லாரும் என்னது ஜுடிஷியல் அத்தாரிட்டி மாதிரி. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க முன்னாடி தான் நம்ம போய் நிற்கணும். அப்ளிகபிலிட்டி, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, இந்தியா ஃபுல்லாக அதுக்குமே அப்ளிகபிள். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கம்பெனிஸ்க்கு, எல்லா கம்பெனிஸ்க்கு. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இபி இருக்குல்ல, இந்த 3 கம்பெனிகளுக்கும் இது பொருந்தும்னா. ஆனால் ப்ரொவைடட் இதுக்கு தனித்தனியாக கவர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்னு தனியாக இருக்குது. அதோட ப்ரொவிஷன்ஸ் கூட போய் கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் இந்த 3 கம்பெனிகளுக்கும் இது பொருந்தும். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஆக்ட் படி, எல்ஐசி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் படி அந்த கம்பெனிகள் கவர்ன் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த கம்பெனிகளுக்கும் பொருந்தும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாடி கார்ப்பரேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிப்பிடப்பட்டிருக்க ஏதோ ஒரு கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்கிற ஏதோ ஒரு கம்பெனிக்கும் என்னது இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பொருந்தும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸு, 7 கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்ஃபேக்ட் 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன: செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஆர்டிஃபிஷியல் பர்சன், அதுக்கப்புறம் perpetual succession, common seal, transferability of shares, capacity to sue and be sued, இன்னும் ஒன்று என்னது ப்ராப்பர்ட்டி ஆன் இட்ஸ் ஓன். இந்த 7 பாயிண்ட். இதில் காமன் சீல் மட்டும் அமெண்ட்மெண்ட் வச்சு நீக்கிட்டாங்க. சாலமன் வர்சஸ் சாலமன் கேஸில் வந்து லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே பார்த்துருந்தோம். அதாவது ஓனரும் என்னதான் பிஸ்னஸும் ஓனரும் வேறு ஆட்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, என்னதான் பிஸ்னஸும் ஓனரும் வேறு ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கம்பெனியோட எல்லா பொறுப்புகளுக்கும், கம்பெனியோட எல்லா லைபிலிட்டிக்கும் ஓனரும் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அந்த கம்பெனிக்கும் ஓனருக்கும் இருக்கிற அந்த கார்ப்பரேட் வீல் இருக்கு இல்லையா, கார்ப்பரேட் திரை, அதை விளக்குறது இந்த ப்ரொவிஷன் பேர் தான் என்னது, லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். இது கீழே சில கேஸ் லாஸ்லாம் வருது, அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இதான் அடுத்தது பார்த்துட்ருக்கோம். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்னால் எந்தெந்த பேசிஸில் கம்பெனிஸை பிரிக்கிறாங்க: ரெஜிஸ்டர்டு கம்பெனி, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர்டு கம்பெனி. ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, ஸ்பெஷல் ஆக்ட் படி ஏதாவது கம்பெனிஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. லயபிலிட்டி, லிமிடெட் லைபிலிட்டி, அன்லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி. இந்த லிமிடெட் லைபிலிட்டியை ரெண்டாக பிரிக்கலாம்: கேரண்டி லிமிடெட் பை கேரண்டி, லிமிடெட் பை ஷேர்ஸ். இந்த லிமிடெட் பை கேரண்டியே கம்பெனிக்கு ஒரு வேளை ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி, கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டல் இல்லைன்னா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஃபர்தராக மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கலாம்னா, பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, 1% கம்பெனின்னு பிரிக்கலாம். ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் இருக்கிறதுலே நிறைய ப்ரொவிஷன். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68 என்னென்னலாம் சொல்கிறாங்க: ப்ரைவேட் கம்பெனிங்கிறது ஒரு கம்பெனி, அதோட ஆர்டிகல்ஸ் படி என்னெல்லாம் மெம்பர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கு அப்படின்னா, உங்களோட ஷேர்ஸை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, மெம்பர்ஸோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 200 தான் இருக்கணும், எக்ஸப்ட் 1% கம்பெனி. அதுக்கப்புறம் கம்பெனிஸில் இப்போது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க எம்ப்ளாயியாக இருந்து அதுக்கப்புறம் மெம்பர்ஸாக இருக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஆகுறாங்கல்ல, அவங்களும் ஏற்கனவே எம்ப்ளாயியாக இருந்து அப்புறமா மெம்பர்ஸ் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் 200 மெம்பர்ஸில் இன்க்ளூடபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் என்னது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான ப்ரொவிஷன். இன்னொரு பாயிண்ட் வந்து பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனை இவங்க ஓப்பனாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதில் என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனின்னு வரும்போது அதெல்லாம் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். என்னது, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அது கிடையாது. இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்துட்டேன். ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து நோ மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட், அதாவது
இப்போ ஈவன் இதில் மினிமமாக 2 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ 2 மெம்பர்ஸும் ஆளுக்கு ₹1 கொடுத்தா கூட அந்த கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி இருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனால் 1 lakh 2 lakh தான் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் கண்டிப்பாக வச்சுக்கணும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ப்ரைவேட் கம்பெனிக்கு இது. அப்போ பப்ளிக் கம்பெனிக்கு வந்து அவங்க என்ன பண்ணலாம், பப்ளிக் கம்பெனிங்கிறது ப்ரைவேட் கம்பெனி கிடையாது, அது ஒரு பாயிண்ட்டு. ஷேர்ஸை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது ஒரு பாயிண்ட்டு. இதில் மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து அன்லிமிட்டெட், எவ்வளோ மெம்பர்ஸ் வேணால் மேக்ஸிமம் இருக்கலாம் பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அப்புறமேட்டுக்கு வேற என்ன, இதுலேயும் மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இங்கே 7 பேர் இருக்கணும். அங்கே எவ்வளோ இருக்கணும், ப்ரைவேட் கம்பெனியில் 2 பேர் இருக்கணும். அதேமாதிரி டேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 பேர் டேரக்டர்ஸாக இருக்கணும், அங்கே 2 பேர் மினிமம் டேரக்டர்ஸாக இருக்கணும். ஓகேவா. பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனை இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ப்ரொவைடட் ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனின்னு இருக்குது. இதில் சப்சிடரி கம்பெனி வந்து ப்ரைவேட் கம்பெனி, ஆனால் ஹோல்டிங் கம்பெனி பப்ளிக் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சப்சிடரி கம்பெனியும் பப்ளிக் கம்பெனியாக கருதப்படும். ஓகேவா. இவ்வளோ தான் நம்ம சோஃபார் படிச்சிருக்கோம். ஸோ இதோட குவிக் ரீகேப் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம 1% கம்பெனி தான் பார்க்க போகிறோம். 1% கம்பெனி அப்படிங்கிறது என்ன? 1% கம்பெனி அப்படிங்கிறது என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62 படி என்ன சொல்கிறாங்க, 1% கம்பெனிங்கிறது அதில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் மெம்பராக இருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்னது, இதுவும் ப்ரைவேட் கம்பெனி, ஒன்லி 1 person, ஒன்லி 1 member. அவங்களே டேரக்டராகவும் கூட இருப்பாங்க. வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் இதில் 1% கம்பெனிலேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா, இதுலேயும் மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. நோ மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட். நோ மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். The memorandum of 1% company shall indicate the name of the person who shall in the event of subscriber's death or incapacity to contract to become the அதாவது இப்போ 1% கம்பெனியில் ஒரே ஒரு மெம்பராக தான் இருக்காங்க. ஆனால் கம்பெனியோட ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸே என்ன, மெம்பர்ஸ் வரலாம் போகலாம், கம்பெனி வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஆனால் மெம்பர்ஸுங்கிறதும் ஒரு இண்டிவிஜுவல்னால ஒருவேளை மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சு, அந்த இருக்கிறதே ஒரு மெம்பர் தான், அவங்களோட டெத்து இன்கெப்பாசிட்டி அப்போ யார் இந்த கம்பெனி எடுத்து நடத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வர்றதுனால அந்த மெம்பர் என்னோட இயலாமையின் பொருட்டு நான் வேற ஒரு ஆளை நான் நாமினி அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவிக்கிறேன். அதாவது நான் ஏதாவது வேலை செய்ய முடியலன்னா, எனக்கு இறப்பே நிகழ்ந்துருச்சு, டெத்து இல்லைனா இன்கெப்பாசிட்டி ஆகிட்டேன் அப்படின்னா நான் இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த பிஸ்னஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறதுக்காக இன்னொரு ஆள் தேர்ந்தெடுக்கிறேன், அவங்க தான் நாமினி. அந்த நாமினியோட பேரை நான் எதில் குறித்து வைக்கிறேன், MOAல குறித்து வைக்கிறேன். ஓகே. ஸோ 1% கம்பெனியில் யார் இருப்பாங்க, ஒரே ஒரு மெம்பர் இருப்பாங்க, நோ மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ரிக்வயர்டு. இருக்கிற அந்த ஒரு ஆள் வந்து யார், நாமினியை செலக்ட் பண்ணுவாங்க, அந்த நாமினியோட பேர் MOAல இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, 1% கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இவங்க பேர் இவங்க தான் நாமினின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், MOAல போய் எழுதிட்டோம். MOAல அப்படி யார் எழுதுகிறா, அந்த 1% கம்பெனியோட ஒன்லி 1 மெம்பர் போய் எழுதிட்டாங்க. ஆனால் அந்த நாமினிக்கு அவங்க ஒரு கன்செர்ட் மாதிரி ஒன்று கொடுக்கணும்ல, நான் வந்து நாமினியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும்ல, கன்சென்ட் லெட்டர். அதையும் எழுதி என்ன பண்ணியிருக்கணும், அவங்க கம்பெனிகிட்ட சொல்லியிருக்கணும், அந்த கம்பெனி இவர் தான் நாமினி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் இன்டிமேட் பண்ணிடணும். அதாவது அவர் கொடுத்த கன்சென்ட் லெட்டர் கொடுத்த உடனே ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் சொல்லிட்டோம். ஏன்னா இவங்க வச்சிருக்கிறதே ஒரே ஒரு ஆள், ஒரு கம்பெனின்னு சொல்லி என்னமோ நடத்திட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு ஆளெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணணும், போய் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட, அவங்க தான் வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லிடணும், இந்த மாதிரி நாமினி இவங்க தான் நாமினி, அவங்க அந்த நாமினி வந்து அவங்களோட கன்சென்ட்டை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், அதை போய் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லணும். ஸோ நாமினி give written consent and to intimate to the registrar. இதுக்கு வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது, இத்தனை நாளுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தோடனே போய் ரெஜிஸ்ட்ரார்ட்ட இன்டிமேட் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த நாமினிக்கு இன்னொரு உரிமையும் இருக்குது. அவர் முதல்ல நான் நாமினியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரிமையை திருப்பி வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கும், அவரோட ஒப்புதலை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கும் என்ன பண்ணுறது, அவருக்கு உரிமை இருக்குது. ஸோ நாமினி கேன் வித்ட்ரா கன்சென்ட். நாமினி கேன் withdraw his consent.
இவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் போய் இன்டிமேட் பண்ணிடணும். யார்கிட்ட? ரிஜிஸ்ட்ரார்கிட்ட பண்ணிடணும். இவங்க சும்மா சும்மா இந்த மாதிரி பேரை எழுதி மாற்றி வித்ட்ரா பண்ணுறது இந்த வேலையெல்லாம் எம்ஓஏல வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் நேம் சேஞ்ச் பண்ணுறது தானே தவிர எம்ஓஏவை அல்ட்ரு பண்ணுற வேலை கிடையாது. ஏன்னா அல்ட்ரேஷன் ஆஃப் எம்ஓஏங்கிறது ஒரு பெரிய ப்ரொவிஷன், அதை நம்ம பின்னாடி படிக்கலாம். அல்ட்ரேஷன் ஆஃப் எம்ஓஏக்கும் இந்த பேரை போய் அவங்க நாமினியோட பேரை போய் எம்ஓஏல சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ சேஞ்ச் டஸ் நாட் ஈக்குவல் டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் MOA. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க, இந்த நாமினி இருக்காங்க இல்லையா, இந்த நாமினி ஒரு உயிருள்ள ஒரு ஆள், இண்டிவிஜுவலாக இருக்கணும், ரெசிடெண்ட் இந்தியனாக இருக்கணும். ரெசிடெண்ட் இந்தியன்னா யார்? இந்தியாவில் 182 நாட்களுக்கு மிக குறைவாகாமல் அந்த இந்தியாவில் வந்து யார் வசிக்கிறாங்களோ அவங்க தான் யார்? ரெசிடெண்ட் இந்தியன். அந்த ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் மட்டும்தான் இந்த 1% கம்பெனியை உருவாக்கவும் முடியும். வேறு ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடெண்ட் இந்தியன் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு 1% கம்பெனிக்கு நாமினியாக இருக்க முடியும். ஸோ ஒன்லி ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் equal to only member or nominee. இப்படி எழுதுறேன். வேற என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு மெம்பர் வந்து ஒரு மெம்பரோ இல்லை ஒரு நாமினியோ, ஒரு மெம்பர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 1% கம்பெனியை உருவாக்க முடியாது. ஏன்னா 1% கம்பெனிக்கு நிறைய கன்செஷன் கொடுக்குறாங்க, ஆக்டில் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்போது நான் அந்த எல்லா சலுகையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1% கம்பெனியை ஒரு 10 உருவாக்கி வைக்க முடியாது. அதனால் ஒரு மெம்பர் இருக்காங்கன்னா அவங்க ஒரே ஒரு 1% கம்பெனி தான் உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாமினி இருக்காங்கன்னா அவங்க ஒரே ஒரு 1% கம்பெனிக்கு தான் நாமினியாக இருக்க முடியும். ஸோ ஒன்லி 1% is equal to member or nominee. இல்லையா? ஒரே ஒரு பர்சன் தான் மெம்பராக இருக்க முடியும், நாமினியாக இருக்க முடியும். வேறு என்ன சொல்கிறாங்க? நோ மைனர். மைனர்னால் யார்? 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க. நோ மைனர் cannot equal to member or nominee. ஓகேவா? ஏதாவது சின்ன பிள்ளையை கொண்டு வந்து இங்கே வேலை செய்ய விடக்கூடாது 1% கம்பெனிக்கு. நெக்ஸ்ட், such company cannot be incorporated or converted into a Section 8 company. Section 8 கம்பெனிங்கிறது என்னது? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதாவது நான் இந்த சலுகையெல்லாம் எடுத்துக்கிட்டு செக்ஷன் 8 கம்பெனிக்கும் நிறைய கன்செஷன் இருக்குது. செக்ஷன் 8ங்கிறது NGO இல்லையா, ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் ஒரு கம்பெனி வேலை செய்ய போகிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கம்பெனி நிறைய வந்து ஆக்சுவலாக சலுகை கொடுப்பாங்க. ஸோ நான் இதையும் எடுத்துக்கிட்டு டக்குன்னு அங்கேயே போய் பூந்துட்டு அதையும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 1% கம்பெனி செக்ஷன் 8 கம்பெனியாக உருவாக முடியாது. ஆனால் இது வந்து பப்ளிக் கம்பெனியாகவோ ப்ரைவேட் கம்பெனியாக வேணால் கூட மாறிக்கலாம். ஸோ can't be 1% can't be Section 8 கம்பெனி அப்படின்னு எழுதுகிறேன். பட் கேன் பி பப்ளிக் ஆர் ப்ரைவேட், அப்படி தானே? பப்ளிக் கம்பெனியாக மாறலாம், ப்ரைவேட் கம்பெனியாக மாறலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியே பண்ணக்கூடாது. NBFC நோ நான் NBFC ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? பேங்கிங் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன? சாதாரணமாக டெபாசிட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க, இல்லை கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை பண்ணுறது தான் என்னது? பேங்கிங் ஆக்டிவிட்டி. ஆனால் இந்த மாதிரி 1% கம்பெனின்னு சொல்லி உருவாக்கிட்டு பேங்கிங் அல்லாத இந்த மாதிரி ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த கம்பெனிகள் பண்ணக்கூடாது. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது, நோ. அப்புறம் 1% company cannot voluntarily convert into any kind of company. இந்த 1% கம்பெனின்னு உருவாக்கிட்டு நான் இதில் இருக்க சலுகையெல்லாம் அனுபவிச்சு டக்குன்னு போய் நான் ப்ரைவேட் கம்பெனியில் போய் மாறிக்கிறேன், ப்ரைவேட் கம்பெனியாக மாறிக்கிறேன், பப்ளிக் கம்பெனியாக மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வித்தின் 2 years from the date of incorporation. ஆக்சுவலாக மேலே என்ன சொன்னோம்? செக்ஷன் 8 கம்பெனியாக தான் மாறக்கூடாது, ஆனால் பப்ளிக் ப்ரைவேட்டாக மாறலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. நீங்கள் பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனியாக மாறிக்கிங்க, ஆனால் வித்தின் 2 years ஃப்ரம் இன்கார்பரேஷன். நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறீங்க இந்த தேதியில், இப்போ வந்து டிசம்பர் முடியுதா? டிசம்பர் 21. ஸோ இன்னையிலேருந்து டிசம்பர் 22, டிசம்பர் 23 இந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பப்ளிக் கம்பெனியாவோ ப்ரைவேட் கம்பெனியோ மாறக்கூடாது. ஸோ no conversion of public or private company within 2 years of incorporation. இப்படி எழுதுறேன், ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஆனால் இந்த 2 இயர்ஸ்க்குள்ளேயும் பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் மாறலாம். அதுக்கும் ஒரு இக்கு வைக்கிறாங்க. என்னென்னா இதோட இதோட பெய்டப் ஷேர் கேபிட்டல் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, அது 50 lakhsக்கு இஃப் பெய்டப் ஷேர் கேபிட்டல் exceeds 50 lakhs அண்ட் இஃப் டேர்ன் ஓவர் exceeds 2 crore rupees. அதாவது 1% கம்பெனியாக தான் இருக்காங்க, 2 வருஷத்துக்குள்ளே பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனியாக மாறணும்னு நினைக்கிறாங்க, மாற முடியல. ஆனால் இதோட பெய்டப் ஷேர் கேபிட்டல் 50 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ப்ரைவேட் டேர்ன் ஓவர் சேல்ஸ் எவ்வளோக்கு மேலே போயிடுச்சு, 2 crore மேலே போயிடுச்சு. அப்படின்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனி அல்லது பப்ளிக் கம்பெனியாக மாறிக்கலாம். அப்போ அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாம், தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு, if 1% company or any officer of such company contravenes the contravention, இந்த கம்பெனியோ இல்லை அதில் வேலை செய்கிற ஆட்களோ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொவிஷன்லேருந்து விலகி, அவங்களுக்கு ஃபைன் எவ்வளோ கொடுப்பாங்களாம், extend to 10,000 rupees. ஃபைன் extend to 10,000 rupees plus 1,000 per day. ஒரு நாளுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. தொடர்ந்து அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நிறுத்தாமன்னா 10,000 ஃபிக்ஸடு ப்ளஸ் 1,000 per day ஃபைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு அந்த கான்ட்ரவென்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அந்த தேதி வரைக்கும் 1,000 per day கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ 1% கம்பெனிக்கு இவ்வளோ தான் பாயிண்ட்ஸு. என்னென்ன, ப்ரைவேட் கம்பெனி 1% கம்பெனிங்கிறது ஒரு மோரலஸ் பார்த்தா ஒரு ப்ரைவேட் கம்பெனி மாதிரி தான். அதில் ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க, மெம்பர்னு சொல்லிட்டு. அவங்களோட டெத் ஆர் இன்கேப்பாசிட்டின் போது நாமினி அப்படின்ற ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எம்ஓஏல அவங்க பேரையும் எழுதிடுவாங்க. அந்த எம்ஓஏல எழுதினதுக்கப்புறம் கம்பெனி அந்த நாமினியை என்னட்ட ரெஜிஸ்டர்கிட்ட போய் இன்டிமேட் பண்ணணும், இவங்க தான் நாமினி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாமினிக்கு அந்த நாமினி அவங்களோட கன்சென்ட்டை கொடுப்பாங்க கம்பெனிக்கு. நான் தான் நாமினியாக வேலை செய்ய போகிறேன், எனக்கு ரொம்ப சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் லெட்டர் கொடுப்பாங்க. கொடுத்ததையும் அவங்க எம்ஓஐட்ட ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இன்டிமேட் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு அந்த ரைட்டை அந்த அப்ரூவலை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கும் யாருக்கு, நாமினிக்கு உரிமை இருக்குது. அப்புறம் வேறு என்னென்னது, ஒன்லி ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் இந்தியன் இவங்க மட்டும்தான் ஒரு 1% கம்பெனிக்கு மெம்பராக இருக்க முடியும், நாமினியாக இருக்க முடியும். ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட 1% கம்பெனியில் மெம்பராக இருக்க முடியாது. ஒரு நாமினி ஒன்றுக்கு மேற்பட்ட 1% கம்பெனியில் நாமினியாக இருக்க முடியாது. அப்புறமேட்டு மைனரை 1% கம்பெனிக்கு மெம்பராகவோ நாமினியாகவோ வச்சுக்க முடியாது. ஒரு 1% கம்பெனி செக்ஷன் 8 கம்பெனியாக எந்த காலத்துலேயும் மாற முடியாது. ஆனால் பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக மாறலாம். ஆனால் பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக மாறுறதுக்கும் 2 வருஷம் ஃப்ரம் இன்கார்பரேஷன் குறைஞ்சது தேவைப்படும். ஆனால் ஒருவேளை அதோட பெய்டப் ஷேர் கேபிட்டல் 50 lakhsக்கு அதிகமாகிடுச்சு, டேர்ன் ஓவர் 2 crore அதிகமாகிடுச்சுன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு தேவைப்படாது. ஒரு 1% கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணவே கூடாது. ஒருவேளை இதில் கம்பெனி இந்த 1% கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களாம், அவங்களுக்கு 10,000 ஃபைன் ப்ளஸ் 1,000 per day. இது எல்லாமே அவங்களுக்கு ஃபைனாக போடப்படும். வேறு என்னது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி செக்ஷன் 8 கம்பெனியாக மாறக்கூடாது. இது எல்லாமே சொல்லியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் 1% கம்பெனியை 1% கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸு, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பெனிஸு கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் அவங்கள எப்படியெல்லாம் பிரிக்கலாம். கண்ட்ரோல்னால் என்னது, ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பேசிஸில் அந்த கம்பெனி எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கலாம்னா, ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி கான்செப்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹோல்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது இன்னொரு கம்பெனியில் அட்லீஸ்ட் 50% மோர் தென் 50% ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை அந்த சப்சிடரி கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ரைட்டை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கம்பெனி மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கம்பெனி தான் எனது ஹோல்டிங் கம்பெனி. இதை 2 பாயிண்ட் இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, அதோட மெஜாரிட்டி ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அல்லது ஓட்டிங், இப்போ ஓட்டிங்னா அவங்க தான் 50% மோர் தென் ஷேர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அப்போது இவங்க ஒரு மேஜராக ஒரு டிசிஷன் ஆர்டினரி ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹோல்டிங் கம்பெனியால் மட்டுமே முடியும். மற்ற யாரோட அப்ரூவலுமே இல்லாமல் இந்த ஹோல்டிங் கம்பெனி மட்டுமே சப்சிடரி கம்பெனியோட எல்லா டெசிஷன்ஸையும் ஆர்டினரி ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எடுக்க முடியும். இது ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கான டிஃபரன்ஸ். ஹோல்டிங் கம்பெனி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 46 அண்ட் சப்சிடரி கம்பெனிக்கு
சப்சிடரி கம்பெனிக்கு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 87. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏபிசி இப்படி 3 கம்பெனி இருக்காங்க. இதில் ஏ அப்படிங்கிறது பியோட சப்சிடரி, ஏங்கிறது பியோட சப்சிடரி. எப்போ அப்படின்னா இந்த ஏவோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏவோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இந்த பி வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து சப்சிடரி. அதுக்கப்புறமா ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா பி வந்து ஏல மோர் தென் 50% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கண்ட்ரோல் ஆஃப் டைரக்டர்ஸ்னு எழுதுகிறேன். கண்ட்ரோல் ஆஃப் டைரக்டர்ஸ் அல்லது 50% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, மோர் தென் 50% ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னா என்னது, அப்பையும் அவங்க சப்சிடரி கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. A will be subsidiary of B. B holds more than 50% of the share capital and B is a subsidiary of A. ஒருவேளை B வந்து subsidiary of Aன்னு சொல்லலாம் and C is subsidiary of B. அதாவது இங்கே இருக்கிறதுல மேஜராக A வந்து ஹோல்டிங் கம்பெனி. இது வந்து ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் 1. இன்னொருதில் ஏபிசின்னு இருக்குது. இதில் B வந்து ஏவோட சப்சிடரி, இதில் பி வந்து ஏவோட சப்சிடரி, சி வந்து பியோட சப்சிடரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சி வந்து ஏக்கும் சப்சிடரி தான். ஏன்னா மெயினாக இங்கே இருக்கிறது யார், ஏ தான் ஹோல்டிங் கம்பெனி. பிங்கிறது இதோட சப்சிடரி, சிங்கிறது இதோட சப்சிடரின்னாலும் என்னது, சிங்கிறது ஏவோட சப்சிடரியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். நெக்ஸ்ட் அசோசியேட் கம்பெனி. அசோசியேட் கம்பெனிங்கிறது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இவங்களும் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருப்பாங்க அடுத்த கம்பெனியில். இப்போ வந்து ஏ அதே மாதிரி எழுதலாம். இது வந்து செக்ஷன்ஸ் 2 சப்செக்ஷன் 6. ஏபின்னு 2 கம்பெனி தான் இருக்குது. ஏ வந்து பியோட அசோசியேட் கம்பெனின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஏ ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பியில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க என்னது அசோசியேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாயின்ட் வெஞ்சராக கூட இருக்கலாம். ஆல்சோ அப்படி எழுதுகிறேன். ஆல்சோ ஜாயின்ட் வெஞ்சராகவும் இருக்கலாம். ஜாயின்ட் வெஞ்சருங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட் கம்பெனி அதை பொறுத்த வரைக்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டலை வச்சு கம்பெனி எப்படி பிரிக்கலாம்னா, கம்பெனிக்கு ஒரு வேளை ஷேர் கேபிட்டல் இருக்குன்னா அது ஒரு டைப் ஆஃப் கம்பெனி, இல்லைன்னா அது இன்னொரு டைப் ஆஃப் கம்பெனி. ஸோ ஷேர் கேபிட்டல் எஸ்சின்னு எழுதுகிறேன். அது இருந்துச்சுன்னா ஒரு டைப், இல்லைன்னா ஒரு டைப். நெக்ஸ்ட்டு ஆன் த பேஸ் ஆஃப் லிஸ்டிங்கிறது என்ன, இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லது என்எஸ்சி மாதிரியான நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க கம்பெனிஸை பட்டியலிட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசிஸில் எந்த கம்பெனியெல்லாம் பட்டியலிட்டிருக்காங்களோ அது லிஸ்டட் கம்பெனி, எதெல்லாம் படலையோ அதெல்லாம் அன்லிஸ்டட் கம்பெனி. இந்த மாதிரியான டைப்லாம் சொல்லாங்க. வேறு இன்னும் காமனாக இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். வேறு ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் கேட்குறதெல்லாம் எது அப்படின்னா இந்தமாதிரி தான் வரப்போகுது. ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுறது என்ன, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 85 படி ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறது அதர் தேன் பப்ளிக் கம்பெனி. அது வந்து சின்ன கம்பெனி தான், ஆனால் பப்ளிக் கம்பெனி கிடையாது. பெய்டு ஷேர் கேபிட்டல் 50 lakhsக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது அல்லது சச் ஹையர் அமௌண்ட். அந்த ஹையர் அமௌண்ட்டும் என்னது 10 crores எக்ஸீட் ஆகக்கூடாது. இதில் மெயின் க்ரைட்டீரியா அதர் தேன் பப்ளிக் கம்பெனி. இவங்க வந்து பப்ளிக் கம்பெனி கிடையாது. பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் நான் இதை எப்படி எழுதுறேன்னா, இந்த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் நாட் மோர் தென் 50 lakhs இருக்கணும். 50 lakhsக்கு அதிகமாகக்கூடாது. ஆர் சச் ஹையர் அல்லது ஹையர் அமௌண்ட்டாக அந்த சச் ஹையர் அமௌண்ட்டும் எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த ஹையர் அமௌண்ட்டும் என்னது 10 crores எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இப்படி எழுதுகிறேன். 50 lakhsக்கு ஃபஸ்ட்டு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆர் சச் ஹையர் அமௌண்ட், அந்த ஹையர் அமௌண்ட் which shall not be more than என்னது 10 crores எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்புறம் டேர்ன் ஓவர் எவ்வளோக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது, ஆஸ் பர் லேட்டஸ்ட் பீண்டல் does not exceed 2 crore and or such higher amount which will not be more than or such higher amount which will not exceed 100 crore இல்லையா. ஸோ 50 lakhs எக்ஸீட் ஆகக்கூடாது அல்லது ஹையர் அமௌண்ட், அந்த ஹையர் அமௌண்ட் வந்து 10 crores எக்ஸீட் ஆகக்கூடாது. டேர்ன் ஓவர் வந்து 2 crores ஆர் சச் ஹையர் அமௌண்ட், அந்த ஹையர் அமௌண்ட் என்னது 100 crore எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் என்னது ஸ்மால் கம்பெனிக்கு ஆன டெஃபினேஷன்.
ஸ்மால் கம்பெனியில் வேறு என்னெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? ப்ரொவைடட் நத்திங் இன் திஸ் கிளாஸ் ஷால் அப்ளை டு அ ஹோல்டிங் கம்பெனி ஆர் சப்சிடரி கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, body corporate governed by special act. It's basically private company with the prescribed private company meeting prescribed threshold. அதாவது இப்போ ஸ்மால் கம்பெனியும் ப்ரைவேட் கம்பெனி மாதிரி தான், பப்ளிக் கம்பெனி கிடையாது. ஆனால் இந்த ப்ரொவிஷன் எல்லாத்துக்குமே, இந்த ப்ரொவிஷன், இந்த லிமிட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள் டு யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்னா, ஹோல்டிங் கம்பெனி, ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிக்கு பொருந்தாது, அண்டு செக்ஷன் 8 கம்பெனிக்கு பொருந்தாது, அல்லது ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக கவர்ன் பண்ணப்படுற கம்பெனிகளுக்கு பொருந்தாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறது என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 85 படி அது அதர் தேன் பப்ளிக் கம்பெனி, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 50 lakhsக்கு எக்ஸிட் ஆகக்கூடாது, ஆர் சச் ஹையர் அமௌண்ட், அந்த சச் ஹையர் அமௌண்ட் 10 crore எக்ஸிட் ஆகக்கூடாது, டேர்ன் ஓவர் அது 2 crore எக்ஸிட் ஆகக்கூடாது, ஆர் சச் ஹையர் அமௌண்ட், அந்த ஹையர் அமௌண்ட் டஸ் நாட் எக்ஸிட் 100 crores. வேறு என்னென்னா இந்த ப்ரொவிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனிக்கு பொருந்தாது, ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக கவர்ன் பண்ணுற கம்பெனிகளுக்கு பொருந்தாது. இது பேசிக்கலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். இந்த மாதிரி த்ரெஷ்ஹோல்டெலாம் மீட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால இது ஸ்மால் கம்பெனி தனித்து வகைப்படுத்தப்படுது. ஓகேவா? ஸோ ஸ்மால் கம்பெனி முடிஞ்சிச்சு. அடுத்து செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனி ஒரு பெரிய ப்ரொவிஷனாகவே இருக்குது. சும்மா இப்போ இதோட பேசிக்ஸ் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 8 கம்பெனி அப்படிங்கிறது என்ன? அதாவது கம்பெனிங்கிறதுனாலே ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லைன்னா இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு வேறு என்னென்னலாம் மோட்டிவாக இருக்கும் அப்படின்னா, ப்ரமோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸு, ஃபார் இட்ஸ் ப்ரமோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். என்னென்னலாம் ஆப்ஜெக்ட்ஸ் இதுக்கு இருக்குது அப்படின்னா, பணம் இல்லைன்னா வேறு என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஆர்ட் இருக்குது, கலை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறது தான் இவங்களோட குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. ஆர்ட்டு, சயின்ஸு, கல்வி, எஜுகேஷன் கல்வி, சுகாதாரம். சுகாதாரம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? மெடிசன் எழுதலாமா? மெடிசின். வேறு என்னெல்லாம் இருக்குது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ எழுதுங்க. விமன் எம்பவர்மெண்ட். அப்புறமேட்டுக்கு வேறு சேரிட்டபிள் பர்பஸ், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு எழுதுகிறேன். சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கலாம். பேசிக்காக இருக்கிறது ஹியூமன் ரைட்ஸ்க்காக இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ்லாம், இதை மேம்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு பேர் தான் என்னது? செக்ஷன் 8 கம்பெனிஸ். இதில் முக்கியமாக இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இவங்க அப்ளை இட்ஸ் ப்ராஃபிட்ஸ். இவங்களோட ப்ராஃபிட்லாம் எப்படி தான் அப்ளை பண்ணுவாங்கன்னா, ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இட்ஸ் அப்ஜெக்டிவ். இந்த குறிக்கோள்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்களே தவிர, ப்ரமோஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், நாட் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் டிவிடெண்ட். சாதாரணமாக கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்கல்ல. ஸோ நாட் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் டிவிடெண்டு. ஆனால் இந்த மாதிரியான கம்பெனிகள் அவங்களோட ப்ராஃபிட்டை பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. ரேதர் தேன் இந்த கம்பெனியில் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ்க்காக செலவு பண்ணுறதே அவங்களோட பர்பஸாக வச்சுருப்பாங்க. ஸோ செக்ஷன் 8 கம்பெனிங்கிறது என்ன? இட் டஸ் நாட் ஹேவ் தி இன்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட், பட் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆர்ட்டு, சோஷியல் வெல்ஃபேர், மெடிசன், எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான பாயிண்ட்டு, இட் ஷல் அப்ளை இட்ஸ் ப்ராஃபிட் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் இட்ஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் நாட் ஃபார் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ இதுதான் என்னது? செக்ஷன் 8 கம்பெனிஸ்க்கான டெஃபினேஷன். ஸோ ஸ்மால் கம்பெனி முடிஞ்சு, செக்ஷன் 8 கம்பெனிஸ் முடிஞ்சு. அடுத்தது நிதி கம்பெனி. இதில் நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனில் நிதி கம்பெனியும் ஒன்று. நிதி கம்பெனி அப்படிங்கிறது என்ன? நிதி அல்லது மியூச்சுவல் பெனிஃபிட் சொசைட்டி, என்பிஎஃப் அப்படின்னு எழுதுகிறேன். மியூச்சுவல் பெனிஃபிட் சொசைட்டி அல்லது நிதி அப்படிங்கிறது என்னென்னா, இதுவும் ஒரு வகையான கம்பெனி மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் குறிப்பிடப்பட்டிருக்கவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கவங்க. இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன?
பப்ளிக்டெல்லாம் போய் டெபாசிட்ஸ் வாங்கி திருப்பி அவங்களுக்கு அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக செலவு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு இந்த மாதிரி செட் ஆஃப் கம்பெனிஸில் மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க. இதுக்கு மட்டுமே அவங்களோட மெம்பர்ஸ்டேருந்து மட்டுமே டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கே திருப்பி லோன் மாதிரி இந்த மாதிரி கொடுத்து மியூச்சுவல் பெனிஃபிட்டாக நடந்துக்கிறதுக்கு பேர் தான் என்னது இந்த நிதி கம்பெனி அல்லது மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி அப்படிங்கிறது. இதை நம்ம பின்னாடி விரிவாக படிக்க போகிறோம். நிதி கம்பெனி. அடுத்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன? பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் Public Financial Institutions, Section 2, Subsection 72. Section 2, Subsection 72 படி என்ன சொல்கிறாங்க? The following instructions are to be regarded as a institutions or regarded as a public financial institution. என்னது நம்மளுக்கு மெயினாக சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சது எல்ஐசின்னு ஒன்று. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட், IDFCL. அதுக்கப்புறம் வேறு UTI மாதிரியான ஸ்பெசிஃபைடு கம்பெனி, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நோட்டிஃபை பண்ணப்பட்ட சில இன்ஸ்டிடியூஷன்ஸு, நோட்டிஃபைடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் such other institutions as notified by the central government in consultation. இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நோட்டிஃபை பண்ணப்பட்டது தான், பட் இன் கன்சல்டேஷன் வித் ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் சொல்லி அவங்களோட அட்வைஸின் பேரில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதையும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸை ரிசர்வ் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறது என்னது? இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்ஐசி, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் அவங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வேறு நோட்டிஃபை பண்ணப்பட்ட கம்பெனி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் RBIயோட கலந்து நோட்டிஃபை பண்ணப்பட்ட கம்பெனிகள்லாம் என்னது? பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? பப்ளிக்கு லோன் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டேருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு லோன் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க யார்? பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனிக்கும் கவர்மெண்ட் கம்பெனிக்குமான வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே நிறைய கன்செஷன் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற கம்பெனி. ரயில்வேஸ், இப்போ ரயில்வேஸே பாதி என்ன பண்ணிட்டாங்க, தனியார் கொடுத்துட்டாங்க. வேறு என்னது, போஸ்டல் முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது என்ன, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெம்பராக இருப்பாங்க அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் மெம்பராக இருப்பாங்க, இல்லைனா 2 பேரும் சேர்ந்து மெம்பராக இருக்கக்கூடியது தான் என்னது? கவர்மெண்ட் கம்பெனி. இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45ல் சொல்கிறாங்க. and includes a company which is subsidiary of such a government company. ப்ளஸ் இந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனிங்கிறது ஏதோ ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது, அது வேறு ஏதோ பப்ளிக்கோ ப்ரைவேட்டோ வேறு என்னமோ ஒரு கம்பெனி. ஆனால் இந்த கவர்மெண்ட் கம்பெனிக்கு சப்சிடரி கம்பெனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுவும் என்னது? கவர்மெண்ட் கம்பெனி தான். வேறு என்னது? paid capital shall constitute total voting power where shares with differential voting rights have been issued. நெக்ஸ்ட் ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறது என்ன? பேரை கேட்டாலே ஃபாரின் கம்பெனின்னா என்னது? அமேசான் ஃபாரின் கம்பெனி தான், மைக்ரோசாஃப்ட் ஃபாரின் கம்பெனி தான். ஸோ ஃபாரின் கம்பெனினா அந்த நாட்டில் உருவாக்கியிருப்பாங்க, அவங்க இங்கே பிரான்ச் மாதிரியோ வேறு ஏதோ ஃப்ரான்ச்சைசி மாதிரியோ இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேர் ஃபாரின் கம்பெனி. இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 42. ஆனால் நான் இப்போ சொன்னதெல்லாம் எழுதக்கூடாது ஃபாரின் கம்பெனின்னு, அவங்க சில டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க. ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறது அ கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. வெளிநாட்டில் அதை இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா ஹேஸ் அ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா. அவங்களுக்கு இந்தியாவில் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா, வெதர் பை இட் செல்ஃப் அதுவே பண்ணும், இல்லை அது ஒரு ஏஜென்ட் மூலமாக பண்ணும், எய்தர் ஃபிசிக்கலி ஆர் த்ரூ எலக்ட்ரானிக்கலி. ஃபிசிக்கலின்னா இங்கே மேன் பவர்லாம் எம்ப்ளாய் பண்ணுவாங்க, இல்லைனா எலக்ட்ரானிக்கல்னா அங்கே மெயினாக அவுட் சைட் இந்தியாவில் வச்சுருப்பாங்க. இன்டர்நெட் மூலமாக இங்கே அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் என்னது? ஃபாரின் கம்பெனி. கண்டக்ட்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் எனி அதர் மேனர். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு மேனர்லேயும் அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்க பேர் என்னது? ஃபாரின் கம்பெனி. ஸோ ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறது என்ன? அ கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா பட் ஹேஸ் அ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா டூயிங் பிஸ்னஸ் எய்தர் ஃபிசிக்கலி ஆர் த்ரூ எனி ஃபிசிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் த்ரூ எனி ஏஜென்ட் ஆர் கண்டக்ட்ஸ் எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் எனி அதர் மேனர். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க யார்? ஃபாரின் கம்பெனி. இங்கே எலக்ட்ரானிக்கலி அப்படின்னு சொன்னோம்ல, அந்த எலக்ட்ரானிக்கலிக்கு என்னெல்லாம் டெஃபினேஷன் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இ மோடு
எலக்ட்ரானிக்கலினா என்னென்ன மாதிரியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான ப்ராக்டிக்கல் கொஷின்ப்பா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் மோட் அப்படிங்கிறது கேரிங் அவுட் எலக்ட்ரானிக்கலி பேஸ்டு கம்பெனி வெதர் மெயின் சர்வர் இஸ் இன்ஸ்டால்ட் இன் இந்தியா ஆர் நாட், இன்க்ளூடிங் பட் நாட் லிமிட்டட் டு B2B, B2C, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டு கன்சியூமர் ட்ரான்சாக்ஷன்ஸ், டேட்டா இன்டர்சேஞ்ச், அதாவது டிஜிட்டல் சப்ளை ட்ரான்சாக்ஷன்ஸ், அக்செப்ட் டெபாசிட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இன் இந்தியா ஆர் ஃப்ரம் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, financial settlements, web-based marketing, advisory transaction services, database services and product supply chain management, online services such as telemarketing, telecommunicating, telemedicine, education, all related data communication service whether conducted by email, mobile device, social media, cloud computing, voice or data transmission or otherwise. E-mode என்ன நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், ஆனால் இது அடுத்த வீடியோலேருந்து பண்ணலாம். ஓகே, E-mode வரைக்கும் இப்போ முடிச்சிருக்கோம். கிளாஸ் 2 முடியுது. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.